தமிழகத்தில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 மின்மாற்றிகள் மூலம் சீரான மின்சாரத்தை வழங்கி விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் துவக்கி வைத்தார். விழுப்புரம் 36, 38, 39 நகராட்சி வார்டுகளில் விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளான எழில் நகர், சுமையா கார்டன் உள்ளிட்ட 3 இடங்களில் ஆயிரக்கணக்கான வீடுகளில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதிகளில் குறைவான மின்மாற்றிகள் இருந்ததால் வீடுகள் எண்ணிக்கை அதிகமானதாலும் குறைந்த மின்னழுத்தத்துடன் மின்சாரம் வழங்கப்பட்டது. இதனால் மின்சாதன பொருட்கள் அவ்வப்போது பழுதாகி சேதமடைந்து வந்த நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் மின்மாற்றி அமைக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தனர். இதன் அடிப்படையில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் மின்துறை அதிகாரியிடம் பேசி சுமையா கார்டன், எழில் நகர் உள்ளிட்ட 3 இடங்களில் மின்மாற்றி அமைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்போது அமைக்கும் பணி முடிவுற்றது. இன்று இந்த 3 இடங்களிலும் புதிய மின்மாற்றிகள் துவக்கம் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் ரிப்பன் வெட்டி மின்மாற்றி மூலம் சீரான மின்சாரத்தை அந்த பகுதியில் வழங்கி துவக்கி வைத்தார். இதனால் அப்பகுதி மக்கள் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணனுக்கு இனிப்புகள் வழங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். உடன் சேர்மன் தமிழ்ச்செல்வி பிரபு, கவுன்சிலர்கள் மணவாளன் உடனிருந்தனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.